லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 4 ஹெச்எஃப் மாடுகள் அதிக கறவைத்திறனில் விற்பனைக்கு வந்திருக்கு. 4 மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். பொதுவாக ஹெச்எஃப் மாடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே கால் ஏத்தமான மாடுகளும் இருக்கும், கால் குறுங்கால் மாடுகளும் இருக்கும், சில மாடுகளுக்கு நெஞ்சு கனமும் பேக் வெயிட்டும் இருக்கும். ஆனால் ஹெச்எஃப் மாடுகள் எல்லா மாடுகளுமே நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளாக இருந்துச்சுன்னா 20 லிட்டருக்கு மேலெல்லாம் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 4 மாடுகளுமே நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். சில இடத்துல ரொம்ப கிராஸ் பிரீடு மாடுகளெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு 20 லிட்டர் பால் கறக்கும், 25 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பொருளையுமே வந்து கம்மியாக மதிப்பு போட்டு கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது தான் வந்து தெரியும் ஒரு கிராஸ் பிரீடில் எவ்வளோ பால் வருது, ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல பிரீட் குவாலிட்டியில், ஜெர்சி மாடு நல்ல பிரீட் குவாலிட்டியில் எவ்வளோ பால் வருதுன்றது அப்போ தான் தெரிய வருங்க. வாங்க, இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய டாப் குவாலிட்டியான பிரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நெஞ்சு கணத்துலையும் பின்கணத்துலையும் பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டோட மடிவளம் காம்புவலெல்லாம் பாருங்கள், நல்ல நீட்டமான காம்பில் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடாக தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு வந்து தலையீத்துக்கே 22 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கும் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக 22 லிட்டருக்கு மேலெல்லாம் கறவை திறன் கறந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கிட்ட வந்து எந்த ஒரு சுழித்தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டை பார்க்கல நமக்கே வந்து தெரியுது, போடுறதெல்லாம் சாப்பிடலன்னா மாடு வந்து இவ்வளோ பெருசாலாம் வளர்ந்து வந்திருக்காதுங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, தலையீத்துக்கு 22 லிட்டர் கறந்த ஒரு போடி மொட்டை மாடுங்க. நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுனே வந்து சொல்லலாம். இந்த ஈத்துக்கும் 22 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக கடந்து கொடுத்துரும். கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு, எல்லா விதமான கறவைக்கும் மாடு வந்து ஈஸியாக செட் ஆகிடும். கறவை திறனில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடில் ஒரு ஹெச்எஃப் மாடு வந்து எதிர்பார்த்து இருக்கேன். நல்ல சைஸ்ல, போடி மொட்டையில, அழகான முகலட்சணத்துல மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாடுகள்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க, 2வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா போடி முட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் ஹெச்எஃப் மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸில் போடி மொட்டையில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25 லிட்டருக்கு மேலே கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த மாடுபோட பேக் வெயிட் வந்து பாருங்கள், எவ்வளோ அகலமான ஒரு மாடு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மடியெல்லாம் வந்து எடுக்கும்போது ரொம்பவும் தோரணையான மடி எடுக்கும். கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா நல்ல லாபகரமான பசுவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஹெவி சைஸ்ல மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு குட்டியான சைஸ்ல மாடு வந்து வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. மாடு வந்து நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். திரும்பவும் நான் வந்து எல்லாருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்லிக்கிறது வந்து என்னன்னா, ஒரு கிராஸ் பிரீடு மாட்டை வந்து காமிச்சு 20 லிட்டர் கறக்கும், 25 லிட்டர் கறக்கும், 30 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்றதை நம்பி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏமாற்றம் மட்டுமே இருக்கும். நீங்க போடுற காசுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா உங்களால முதல்ல வந்து எடுக்க முடியாது. இது மாதிரியான நல்ல தரமான மாடுகளை வந்து வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து பண்ணையில வந்து லாபத்தை வந்து எடுக்க முடியும். அடுத்த கண்ணுக்கு விற்கும் போதும் இந்த மாடுகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல விலைக்கும் வந்து விற்க முடியும். டாப் குவாலிட்டியான ஒரு பிரீடான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 25 லிட்டருக்கு மேலே கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லாபகரமான மாடு, 25 லிட்டருக்கு மேலே கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற இந்த மாடுமே வந்து போடி முட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு தாங்க. இதுவுமே வந்து நல்ல பிரீடு குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல கண்ணுக்குட்டியை முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல நீட்டு போக்கான உடலமைப்பு, நல்ல பேக் வெயிட் இருக்குது மாட்டுக்கிட்ட. முன்பின் மடி வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டுக்கு வந்து மடி முன்னையும் பின்னையும் நல்ல ஹெச்எஃப் காம்பில் வந்து மடி எடுத்துருக்குங்க. தலை ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 18-20 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கும் வந்து
பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பிரீடில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு, சுழித்தவர் எதுவுமே இல்லாத மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், ஆந்திரான்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரியும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு, கடைப்பல் முளைப்பு மாடு வந்து 20 லிட்டர் பால் வந்து எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு இன்னொரு 20 நாள் டைமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம விற்பனையாளர் கேரளா, பெங்களூர், தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால, டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விலை வந்து அனுசரிச்சே பண்ணி தருவாங்க. இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக ஒரு கன்று மாடு ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த மாட்டையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் ஒரு நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க. இது மாதிரி மெஜாரிட்டி ஒயிட்டில் வரக்கூடிய மாடுகளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜெர்மன் பிரீடு மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மன் பிரீடு மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா பொதுவாக ரொம்ப பெரிய மடியெலாம் வந்து இருக்காது. ஆனால் பால் கறவை திறன் வந்து எடுத்து கொடுக்கும். இதுவும் வந்து ஒரு நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நேற்று தாங்க கன்று போட்டிருக்கு. கன்று வந்து போட்டுருச்சு. கொடியும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நஞ்சு கொடியும் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல கலர் பேட்ச் இருக்கு மாட்டுக்கிட்ட. யாரு வேணாலும் மாட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஹெச்எஃப் மாடுகளே வந்து பார்த்தோம்னா சில மாடுகள் வந்து முரட்டத்தனமா இருக்கும். ஆனால் இந்த மாடுகள் ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். அழகான கன்றுக்குட்டியும் மாடு வந்து போட்டுருச்சு. நஞ்சு கொடியுமே வந்து போட்டுருச்சுங்க. பாருங்க காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல பெரிய சைஸ்ல நல்ல கலர் பேட்ச்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். நல்ல பியூர் பிரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். ஹெச்எஃப்லையும் கிராஸ் பிரீடு மாடுகள் இருக்கும். நல்ல பிரீடு குவாலிட்டிலையும் மாடுகள் இருக்கும். இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள். எல்லா மாடுகளுமே 20 லிட்டருக்கு மேலே கறவை திறன் எடுத்து கொடுக்கும். வீட்டுக்கே வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய ஸ்டேட்டுக்கும் வந்து கேரளா, பெங்களூர், ஆந்திரா, தமிழ்நாடுன்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல தரமான பொருளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா தங்கத்தில் போடுற மாதிரி நீங்கள் கிராஸ் பிரீடு வந்து வாங்கி அவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் நாங்கள் மாடு வச்சிருக்க வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக காசை வந்து எடுக்க முடியாதுங்க. அதுதான் உண்மை. கிராஸ் பிரீடு மாடுகள் ஸ்டார்டிங்கில் பால் அதிகமாக மாதிரி இருந்துச்சுனாலும் உடனே வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் பால் வந்து சடனாக குறைய ஆரம்பிச்சிடும். ஹெச்எஃப் மாடுகள் அப்படி இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.